welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல வயிற்று பகுதியில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேட் அண்ட் உங்களோட சைட்ஸ்ல இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேட் எக்ஸ்ட்ரா மசில்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்படி ரெடியூஸ் பண்றதுங்கிறத பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் அமுத்திட்டீங்கன்னா ரெகுலரா நம்ம எப்பெல்லாம் வீடியோ போடுறோமோ எப்பெல்லாம் உங்களுக்கு புது வீடியோஸ் வருதோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு சிட்டிங் பொசிஷன்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். மெதுவா ரெண்டு கால்களையும் முன்னாடி நீட்டி வச்சுக்கோங்க. ஸோ உங்க டோஸ் உங்களை பார்க்க இருக்கணும். ஸோ எப்பயுமே கால் நேரா இருக்கும் போது உங்களோட டோஸ் உங்களை பார்க்க இருக்கணும். அதே சமயம் முதுகு ஸ்ட்ரைட்டா வச்சு உட்காந்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம மெதுவா கைகள் ரெண்டையும் முன்னாடி நீட்டிட்டு ஷோல்டர்ஸ் வந்துட்டு பின்னாடி ஓப்பன் பண்ணி முன்னாடி நீட்டுறதுனால ஷோல்டர் கூன் போட வேண்டாம். மறக்காம முதுகு ஸ்ட்ரைட்டா வச்சு ஷோல்டரை ரிலாக்ஸ்டா ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மெதுவா மூச்சை உள்ள எடுத்துட்டு நம்ம அப்படியே பின்னாடி சாயம் போடும். பின்னாடி சாயும் போது மறக்காம கூன் போடாம சாயங்க. முதுகு ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு எவ்வளவு தூரம் போக முடியுதோ அவ்வளவு தூரம் மட்டும் போய் இந்த இடத்துல நின்று பிரீத் பண்ணுங்க. ஸோ அதுக்காக ரொம்பவும் போக வேண்டாம் அண்ட் மேலே நிற்க வேண்டாம். ஸோ 45 டிகிரி இல்ல எவ்வளவு தூரம் முடியுதோ உங்களோட டெயில் போன் அதாவது முதுகு தண்டோட கடைசி எண்டு லைட்டா உங்க மேட்ல டச் ஆனா போதும். அந்த ஸ்டேஜ்ல வெயிட் பண்ணி உங்க பிரெத்தை கவனிக்க ஆரம்பிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 and 10. Gently மெதுவா முன்னாடி வந்துட்டு கைகள் ரெண்டு பின்னாடி வச்சு மெதுவா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த ஒரு போஸ்ட்லயுமே மூச்சு பிடிச்சு வைக்க போறது இல்லை. மெதுவா மூச்சு உள்ள இழுத்து வெளியே விட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு சுவாசத்தோட இணைஞ்சு செய்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளோட பெனிஃபிட்ஸ் வந்து ஜாஸ்தியா கிடைக்கும். இப்போ ரெண்டாவது தடவை போகலாம். ஸோ அதே சமயம் அதே மாதிரி முதுக ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு கைகள் ரெண்டையும் முன்னாடி வச்சுக்க போறோம். இப்போ இன்னும் ஒரு வேரியேஷன் ஆட் பண்ண போறோம். ஸோ நீங்க இதுவே கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா டெய்லியும் ரெகுலரா ஒரு 5 கவுண்ட் 10 கவுண்ட் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி நிறைய ஒரு 3 reps இல்ல 4 reps பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. பேக் ஸ்ட்ரைட், ஷோல்டர்ஸ் ரிலாக்ஸ்ட், மெதுவா பின்னாடி சாய்ச்சிட்டு போறோம். இங்க நின்னுட்டு மெதுவா உங்களோட சின் வந்துட்டு தாவாங்கட்ட வந்து உங்களோட செஸ்ட் பகுதி அதாவது உங்களோட நெஞ்சு பகுதியில அழுத்தாம பார்த்துக்கோங்க. ஸோ இதை அழுத்திட்டா கொஞ்சம் ஈஸியா ஆயிடும். ஸோ அதனால சின்ன மேல வச்சுட்டு மெதுவா மூச்சு உள்ள எடுத்துட்டு கைகள் ரெண்டையும் வெளியே மூச்சு வெளியே விட்டுட்டே உள்ள. Inhale, exhale. முதுகு ஸ்ட்ரைட்டா எடுத்துக்கோங்க. Inhale, exhale. Inhale, exhale. இன்னும் இரண்டு முறை. Inhale, exhale. Inhale. And மெதுவா இங்க நின்னு ஒரு 5 counts. 1 2 3 4 and 5. மெதுவா முன்னாடி வந்து கையில ரெண்டையும் பின்னாடி தலவா வச்சுட்டு தலையை பின்னாடி தொங்க போட்டு அப்படியே ரிலாக்ஸ்டா பிரீத் பண்ணுங்க. நம்ம செய்யும் போது நீங்க நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களோட வயிறு நடுங்க ஆரம்பிக்கும். ஸோ அது வேற எதுவுமே இல்லைங்க, பயப்படாதீங்க. உங்களோட வயிறு ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா என் வயிறு நடுங்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம செய்யக்கூடிய எல்லா பிராக்டிஸுமே வந்துட்டு வயிற்று பகுதியை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய பிராக்டிஸ். அதே சமயம் உங்க வயிற்றுல இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேட் கொழுப்பு எல்லாமே வந்துட்டு குறைக்கக்கூடிய ஒரு பிராக்டிஸ். இப்போ அடுத்த வேரியேஷனுக்கு போகலாம். மெதுவா கால்கள் ரெண்டையும் மடக்கி வச்சுட்டு கைகள் ரெண்டையும் முன்னாடி நீட்டி வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாவே ஒரே போஸ் தாங்க. நம்ம அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறோம். பேக் ஸ்ட்ரைட், ஷோல்டர்ஸ் ரிலாக்ஸ்டா வச்சுட்டு மெதுவா பின்னாடி சாய்ஞ்சு இப்போ உங்களோட வலது கால் மட்டும் மேல தூக்கி நீட்ட போறீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இவ்வளவுதான் வருதுன்னா இங்கே நின்று பிரீத் பண்ணுங்க. ரொம்ப புஷ் பண்ண வேண்டாம். ஸோ ஒரே நாள்ல எல்லாத்தையும் செஞ்சிடணும் அப்படிங்கிறது நினைக்காதீங்க. எவ்வளவு தூரம் முடியுதோ அவ்வளவு தூரம் மட்டும் செய்யுங்க. இங்கே நின்று 1 2 breathe 3 4 5 6 7 8 9 and 10. மெதுவா கால்கள் கீழே வச்சு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அடுத்த காலுக்கு ரெடி ஆயிக்கோங்க. சப்போஸ் உங்களால 10 கவுண்ட்ஸ் நிக்க முடியலன்னா 5 counts போதும். and 10 counts ஈஸியா இருந்துச்சுன்னா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இன்னும் ஒரு முறை செய்ய ஆரம்பிங்க.
கண்டினியூஸா புதுசா செய்யும் போது நிக்க வேண்டாம். ரைட்? பேக் ஸ்ட்ரைட், மெதுவா பின்னாடி சாஞ்சிட்டு இப்போ இடது கால் மேல உங்களோட டோஸ் உங்களை பார்க்க முட்டிக்கால் முடிஞ்ச அளவுக்கு நேரா வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 and 10. மெதுவா கால்களை கீழே வச்சு நீட்டிட்டு கைகள் ரெண்டு பின்னாடி வச்சு தலையை தொங்க போட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மூச்சை உள்ள எடுத்து வெளியே விட்டுக்கோங்க. பிராக்டிஸ் பண்றதுனால நம்மளோட டைஜஷன் ப்ராசஸும் ஸ்பீடா நடக்க ஆரம்பிக்கும். எப்பவுமே யோகா செய்யும் போது சாப்பிட்ட உடனே தயவுசெய்து செய்யாதுங்க. ஒண்ணு எம்டி ஸ்டொமக்ல செய்யலாம், அப்படி இல்லைன்னா சாப்பிட்டுட்டு ஒரு அட்லீஸ்ட் 3 hours இல்ல 4 hours நம்ம நான்வெஜ்ஜோ இல்லை ரொம்ப ஹெவியா சாப்பிட்டுருங்க அப்படின்னா 3 to 4 hours கழிச்சு செய்யுங்க. காலையில செய்யலாம், சாயந்தரம் செய்யலாம், எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ எப்போ சாப்பிட்டுட்டு 3 hours 4 hours கழிச்சு செய்யறீங்களோ அப்போ ப்ராக்டிஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும். ரைட்? ஸோ இப்போ கடைசி வேரியேஷனுக்கு போகிறோம். கைகள் ரெண்டு முன்னாடி நீட்டி வச்சுட்டு ஷோல்டர்ஸை வந்து நல்லா ரிலாக்ஸா பின்னாடி வச்சு மெதுவா கொஞ்சம் பின்னாடி சாய போறோம். அதே மாதிரி இது கொஞ்சம் டஃப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா காலை கீழே வச்சுக்கோங்க, ரொம்ப மேலே தூக்க வேண்டாம். பேக் ஸ்ட்ரைட், ஷிப் ரிலாக்ஸ், ஃபேஸ் எப்பவுமே ரிலாக்ஸா செய்ய ட்ரை பண்ணுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு டம் கட்டி செய்ய வேண்டாம். மெதுவா இன்ஹேல், ஒரு காலா முட்டிக்கால் மடக்கி வச்சுட்டு தூக்க ட்ரை பண்ணுங்க. இங்க ஒரு 10 counts. 1 2 3 4 5 6 7 8 9 and 10. மெதுவா கால்களை நீட்டி வச்சு கைகள் பின்னாடி வச்சு தலவா தலை தொங்க போட்டு பிரீத் பண்ணிக்கோங்க. கடைசியா அடுத்த ஒரு வேரியேஷனுக்கு இப்பதான் நம்மளோட ஃபுல் போஸுக்கே போக போறோம். போல் போஸ்ன்னு சொல்லுவாங்க நம்ம ஆசனா. கைகள் ரெடி முன்னாடி வச்சுட்டு அதே மாதிரி பின்னாடி சாஞ்சிட்டு இப்போ ஃபுல்லாவே ரெண்டு கால்களையும் தூக்கி ரெண்டு முட்டி கால்களையும் நேராக முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தூரம் ஹோல்ட் பண்ண முடியுமோ ஹோல்ட் பண்ணி நிறுங்க. போஸ மட்டும் பிரீத் இல்ல. 1 2 3 4 ரொம்ப பின்னாடி போகாம உங்களோட அப்டாமன் என்கேஜ் ஆகுது கவனிச்சு பாருங்க. 5 6 7 8 9 and 10. மெதுவா நீட்டி வச்சு கைகள் பின்னாடி வச்சு தலவா தலை தொங்க போட்டு பிரீத் பண்ணிக்கோங்க. இந்த பிராக்டிஸ் யாருக்காவது சிவியரான பேக் பெயினோ இல்லை ரொம்ப ஏதாவது பேக் இன்ஜுரியோ ஆயிருந்ததுன்னா இந்த பிராக்டிஸ் மறக்காம ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா செய்யும் போது இங்க ரொம்ப குளிச்சிங்க அப்படின்னு சொன்னாங்க, ரொம்ப கீழே போனீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட லோயர் பேக் இன்னும் தான் ஹர்ட் ஆகும். ஸோ அதனால இந்த பிராக்டிஸ் செய்ய வேண்டாம். ஸோ பேசிக்கா லைக் ஹாஃப் வரைக்கும் போனாலே போதும், ஃபர்ஸ்ட் 2 steps போனாலே போதும். அண்ட் அதே சமயம் உங்களுக்கு அப்டமன்ல ஏதாவது இன்ஜுரியோ இல்லை அப்டமன்ல லைக் பிரெக்னென்ட் லேடிஸ் அப்டமன்ல ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணி ரீசெண்டா ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாலுமே இந்த ப்ராக்டிஸ் மறக்காம ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த ப்ராக்டிஸை மறக்காம ரெகுலரா செய்ய ஆரம்பிச்சிங்கனாலே உங்களோட அப்டமன் மசில் ஸ்டோன் ஆகிறத நீங்க கவனிச்சு பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 3 to 4 hours கழிச்சதுக்கு செய்யுங்க, இல்லையா எம்டி ஸ்டொமக்ல செய்யுங்க. அண்ட் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாம எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் மட்டும் செய்யுங்க. ரெகுலரா பண்ணையில உங்களுக்கு உங்களோட எனர்ஜி கெயின் ஆகிறத நீங்க கவனிக்க ஆரம்பிங்க, உங்களோட ஸ்ட்ரென்த்துமே வந்து இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்கலாம். ஸோ மறக்காம இந்த ப்ராக்டிஸ் ரெகுலரா உங்களோட ஒர்க் அவுட்லயோ இல்லை டெய்லியும் இந்த போஸ் வந்துட்டு ஒரு 2 minutes வந்து நீங்க கவனிச்சு செஞ்சீங்கனாலே போதும். உங்களோட அப்டாமன் மசில்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்ல டோன் அப் ஆகிறத வந்து நீங்க கவனிக்கலாம். அண்ட் அதே சமயம் நீங்க குண்டா இருந்தாதான் செய்யணும் அப்படின்னு இல்லை, ஒரு பெரிய தொப்பை வச்சாதான் செய்யணும்னு இல்லை. ஃபிளாட் டம்மி இருந்தாலுமே இல்லை நார்மலா வந்து நீங்க வெயிட் குறைக்க விரும்பல ஆனா ஸ்ட்ரென்தன் பண்ண விரும்புறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இந்த போஸ் வந்துட்டு ரொம்ப எஃபெக்டிவான போஸ். உங்களோட அப்டாமன் மசில்ஸையும் அண்ட் உங்களோட ஸ்பைன் அதாவது மொத்த ஒரு கோர் என்கேஜ்மெண்டா வந்து உங்களுக்கு இந்த ப்ராக்டிஸ் இருக்கும். ஸோ இந்த ப்ராக்டிஸை ரொம்ப புஷ் பண்ணாம எவ்வளவு தூரம் முடியுமோ பிரீதிங்கோட கவனிச்சு செய்யுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இதோட கண்டினியூவேஷன்ஸை பார்க்கலாம். Thank you.